லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடந்த வாரம் திரைக்கு வந்த பிரேக்ஃபாஸ்ட் படத்தோட விமர்சனம். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நல்ல படம், அதுவும் காந்தி கிருஷ்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இயக்கியிருக்கிறாரு. சங்கரின் உதவியாளர், சில நல்ல நல்ல படங்கள் எல்லாம் கொடுத்தவர் காந்தி கிருஷ்ணா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ அவருக்கே ஒரு 50 கடந்திருக்கும் ஏஜ். ஆனால் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு கதையை எடுத்திருக்கிறாரு. என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க அந்த படத்தோட கதையும் களமும். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. உண்மையாக பிரேக்ஃபாஸ்ட் எப்போதும் லைட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி காதலை லைட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்றதுக்காக எடுத்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. நான் கதைப்படி இந்த காதலர்கள் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுங்கிற ஜென்சி கிட்ஸ் எப்படி ஒருத்தர் சண்டை போட்டுட்டு உடனே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது, டைவர்ஸுக்கு ஓடுறது அப்படிங்கிறத எவ்வளோ அது ஒரு மன வேதனையை பின்னால் தரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற படமாக நான் பிரேக்ஃபாஸ்ட்டை பார்க்குறேன். என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் ஜோடி சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. விவாகரத்துக்கிட்டு கோர்ட் அவங்கள ஒரு மனநல மருத்துவர், அந்த கவுன்சிலிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கே ஒரு லேடி மனநல மருத்துவர் நம்ம கஸ்தூரி, அவங்க இந்த 2 ஜோடியும் எதுக்காக பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடிக்கடி சண்டை ஆகிடுது. ஆனால் ஒருத்தர் மேல ஒருத்தர் பயங்கர பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்போது நான் வெறும் சைக்கியாட்ரிஸ்ட் மட்டும் இல்லை, நான் ஒரு சென்சார் போர்டு மெம்பரும் கூட. போன வாரம் ஒரு படம் பார்த்தேன். அதில் அப்படி தான் அவங்கள மாரி அடிச்சுக்கிற ஜோடி ஒரு சின்ன ஈகோ கிளாஸில் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சுட்டு அவங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க, திருப்பி சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்களுடைய மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற கதையை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் தான் நம்ம ஹீரோயினும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா, ஹீரோ எந்த வேலை கிடைச்சாலும் செய்ய தயாராக இருக்கார். ஏன்னா அவர் ஃபாரின் போயிட்டு பாஸ்போர்ட் விசாவெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாரு. அதனால ஹீரோ எந்த வேலை கிடைச்சாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. பிரேக்ஃபாஸ்ட்ல அந்த அந்த படத்துல வர்ற ஹீரோயினை விழுந்து விழுந்து லவ் பண்றாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா ஹீரோயின் தான் ஹீரோ லவ் பண்ணி, அதுவும் பெரிய இடத்து பெண், ஒரு பெரிய பிஸ்கட் கம்பெனிக்கு, பிரிட்டானியா மாதிரி ஒரு பிஸ்கட் கம்பெனிக்கு அதிபரா இருக்கிறாங்க. அவங்க அப்பா பேச்சு, சம்பத் அவர் தான், அவரு பேச்சையும் கேட்காம இவரை லவ் பண்றாங்க. அப்பாவையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இவன் இடையில வேலை கிடைக்காம ஒரு கார்பரேஷன்ல குப்பை பொறுக்கிற வேலைக்கு போறாரு. அதை பார்த்துட்டு குப்பை பொறுக்கிறவனே என் பொண்ணு கட்டிக்கிறதுன்னு அவர் கோபமாகறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேரும் அப்பா சொன்ன மாதிரியே அவங்க காதல் ஜெயிக்காது, நடுரோட்டுக்கு வரும் அப்படின்றாப்புல. குழந்தைய வயிற்றுல சுமக்கிறப்ப 2 பேரும் பிரிய வேண்டிய ஒரு சூழல். ஏன் பிரிகிறாங்க, எதுக்கு பிரிகிறாங்க? இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு ஒரு அழகான கிராமத்து குடும்பம். அதில் அர்ச்சனா, நம்ம ஒயிலாட்டம் ரங்கநாதன் இயக்குனர் ஒயிலாட்டம் ரங்கநாதன், இவங்க இவருடைய அப்பா அம்மாவாக இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு சென்டிமெண்ட்டு, ஃப்ளாஷ்பேக்கு ப்ளஸ் கரண்ட் மேட்டர்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு கதையை பண்ணியிருக்கிறாரு காந்தி கிருஷ்ணா. இறுதியில் ஒரு சின்ன ஈகோவால 2 பேரும் பிரிஞ்சாங்க. இன்னைக்கு 2 பேரும் ஒன்னா இல்ல, அவங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த படம் முடியுது அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. ஆனா கிளைமாக்ஸ்ல நமக்கு ஒரு ட்விஸ்ட். அது படம் தானா இல்ல யார் லைஃப்லயாவது நடந்த நிஜமான வாழ்க்கையா, அதை வச்சு இந்த ஜோடியை கஸ்தூரி சேர்க்க முயல்றாங்களா அப்படிங்கிறது தான் அந்த ட்விஸ்ட். வேற லெவல்ல இருக்குது. ஏன்னா ஒன்று சில இடங்கள் டிராமாட்டிக்கா இருக்குது, சில இடங்கள் தெலுங்கு பட செயல்ல இருக்குது. அதை மட்டும் தவிர்த்திருந்தா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனாலும் இதுல நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் அருமையா, அதுலயும் குறிப்பா கஸ்தூரி மட்டும் கொஞ்சம் டிராமா டைப்ல நடிச்சிருக்காங்க. மற்ற எல்லோருமே பிரமாதமா நடிச்சிருக்காங்க. மற்ற எல்லோருமே. ராணவ் அவர் தான் ஹீரோ, பிக் பாஸ் ஃபிலிம் ராணவ். ரோஸ்மின் அவங்க தான் ஹீரோயின். அது மாதிரி சம்பத்குமார் அவரு ஹீரோயினோட அப்பா வராரு. கஸ்தூரி நான் சொன்ன அந்த மனநல மருத்துவர் கேரக்டர்ல வராங்க. அர்ச்சனா அவங்களும் பிரமாதமான ஒரு அம்மா கேரக்டர்ல ஹீரோவுக்கு அம்மா வராங்க. கிராமத்து அம்மாவை அருமையா நடிச்சிருக்கிறாங்க. கிருத்திக் மோகன் அவர் இந்த இளம் வயசு காதலரா, கஸ்தூரி கிட்ட கவுன்சிலிங் வர்ற காதலரா வராரு. அமிதா ரங்கநாத் அவங்க தான் இந்த காதலியா, இந்த இளம் வயசு காதலியா கஸ்தூரி கிட்ட கவுன்சிலிங்க்கு தன் புருஷனோட டைவர்ஸ் கேட்டு வர்ற ஒரு கேரக்டர்ல வந்திருக்கிறாங்க. இது இல்லாமல் வினோதினி அவங்க நீதிபதியா படத்துல வராங்க. இது இல்லாமல் இன்னும் தெரிஞ்ச முகங்கள், தெரியாத முகங்கள் பலரும் படத்துல இருக்காங்க. ஆனாலும் படம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமா AR காந்தி கிருஷ்ணா இயக்கத்துல பிரமாதமா வந்திருக்குது. சில சினிமாட்டிக் விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள படங்கள் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுங்கிற ஜென்சி கிட்ஸுக்கு அவசியம் தேவை. அதை உறுதிப்படுத்துற மாதிரி இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்
குமாரோட மியூசிக் வேற லெவல்ல இருக்குது. இந்த படத்துக்கு கவி பேரரசு வைரமுத்தும் விவேக்கும் பாடல்கள் எழுதியிருக்காங்க. எல்லா பாடல்களும் நச்சு டச்சா இருக்குது. கிரிஜா வரதராஜ் அவங்க தான் படத்துக்கு ப்ரொடியூசர். டயலாக் அண்ட் ஸ்கிரீன் பிளே அதுவும் ஏஆர் காந்தி கிருஷ்ணா தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சபதமா அந்த படத்தை வந்து காந்தி கிருஷ்ணா பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அதை இன்னும் கொஞ்சம் சினிமாட்டிக் தனம் பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். எம்பி பன்னீர்செல்வம் அவருடைய ஒளிப்பதிவு கண்ணில் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரும் வந்திருக்கிறாரு. அது மாதிரி பாஸ்கர் அண்ட் சுஜித் அவங்களோட எடிட்டிங், ஆர்கே நாகு அவங்களுடைய ஆர்ட் டைரக்ஷன், ஸ்ரீதரோட ஸ்டண்ட் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனாலும் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் சில இடங்கள் சினிமாட்டிக் தனத்தால கொஞ்சம் நம்மளை விட்டு அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக அந்த கஸ்தூரி வர்ற போர்ஷன்கள்லாம் அதை கொஞ்சம் அழகு பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்குங்கிறது நம்முடைய கருத்து. ஆனாலும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு முறை சாப்பிடலாம், ரசிக்கலாம், ருசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.